இளந்தமிழ், நான் முதல்ல சுருக்கமாக பேசினேன். நீங்கள் அந்த விவகாரங்களை சொல்லுங்கள். காவேரி காவேரின்னு பேசி, மேகதாட்டுன்னு பேசி, இப்போ ராசி மணலில் நம்முடைய விவசாயிகள் போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன உங்களுடைய பார்வை சொல்லுங்கள். அது தென்னிந்தியாவில் மிகவும் செழுமையான வளமான காவிரி டெல்டா அந்த பகுதி இருக்கக்கூடிய அதிகமான அளவு இருக்கக்கூடிய பகுதி தமிழ்நாடு, இன்றைய தமிழ்நாடு. இந்த காவிரி நதிநீர் சிக்கல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1.5 நூற்றாண்டு கால சிக்கல். இது தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதிக்கிறது என்று சொன்னால் இது ஏதோ ஒரு வணிக நோக்கத்துல செய்ய வேண்டிய ஒரு வேலை. அது விவசாயிகளை மட்டும் பாதிக்குதா அப்படி பார்க்க முடியாது. இது தஞ்சை மட்டுமல்லாமல் காவிரி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான விவசாயம் சார்ந்த தொழில், அந்த விவசாய பொருட்களை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள், இவர்கள் அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் ஏன் வாழ்க்கையவே பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுனாலதான் இதை ஜீவாதார பிரச்சனை என்று நாம் சொல்லுவது. காவேரி நதி நீர்ல இருக்கக்கூடிய நம்முடைய உரிமை என்பது ஜீவாதார உரிமைன்னு நம்ம சொல்றோம். இப்படிப்பட்ட பின்னணியில சுதந்திர காலத்துக்கு முன்னாலேயே 2 ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையிலே அந்த நதிநீர் பங்கீடு என்பது நடந்து வந்த போது, சுதந்திரத்திற்கு பின்னால அரசியல் காரணங்களுக்காக இந்த நதிநீர் பங்கீட்டுல சிக்கல் வந்த போது, அப்போது ஆட்சியில் இருந்த இந்த விளம்பர திமுக, இதனுடைய முன்னாள் தலைவர் திரு கருணாநிதி அவர்களுடைய தலைமையில இந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று கிட்டத்தட்ட நம்ம வரலாற்று தரவுகளை எடுத்து இப்ப ஆய்ந்து பார்க்கும் பொழுது இது 1960களிலேயே இந்த ஒப்பந்தம் முடிய போகிறது. இது அந்த ஒப்பந்தம் முடிந்த பிறகு இந்த நதிநீர் பங்கீடுனுடைய தலைவிதி என்ன ஆக போகிறது என்ற சிக்கல் எழுந்த போதும் எந்த முயற்சியும் எடுக்காத இருந்த திமுக அரசு இந்த சிக்கல் அதிகமாகிக் கொண்டு போகவே 1986ல இதுக்கான தஞ்சாவூர் விவசாயிகள் சங்கம் தான் இதை முதல்ல உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. பிறகு உங்களுக்கு அந்த ட்ரிபியூனல் அமைக்கப்பட்டது, இன்ட்ரீம் அவார்ட் கொடுத்தாங்க, அப்புறம் ஃபைனல் அவார்ட் கொடுத்தாங்க. பிறகு போராடி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய காலத்துலதான் இதை நாம கெசட்ல ஏத்தி இன்றைக்கு அதுக்கு ஒரு சட்ட அங்கீகாரத்தை பெற்றும் கர்நாடகா அதை ஒரு நாள் கூட மதித்தது கிடையாது. கழுத்தை பிடிப்பது போல் அரசியல் சட்டத்துக்கு எதிராக நீங்கள் நடக்கிறீங்க என்று எங்கே தங்களுடைய ஆட்சிக்கு ஆபத்து வரும்னு ஒரு சூழல் வருது, அப்பதான் அவங்க ஏதாவது கொஞ்சமாக தண்ணியை திறந்து விடுகின்ற இந்த விஷயத்தை பாக்குறோம். இப்படி தொடர்ந்து பன்னெடுங்காலமாக இந்த நதிநீர் பங்கீட்டுல சிக்கல் இருக்கும் பொழுது அவர்கள் மேலும் நமக்கு தலையில இடியை போல் இருக்குகிற செய்தியாத்தான் இந்த மேகதாட்டு அணையை கொண்டு வர்றாங்க. அந்த திட்டத்தை போட்டு நம்மை தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற வகையிலும் அச்சுறுத்துகின்ற வகையிலும் செய்யும் பொழுது 1961லேயே கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ஆட்சி பொறுப்புல இருந்த போது இந்த ராசி மணல் என்கின்ற பகுதி, அது கபினியில இருந்து பில்லிகுண்டுலுவுக்கு இடையில இருக்கக்கூடிய கர்நாடக தமிழக எல்லையினுடைய அந்த பார்டர்ல இருக்கக்கூடியதாக சொல்றாங்க. ஒரு பகுதி கரை கர்நாடகமாகவும் மறுபகுதி கரை தமிழ்நாடாகவும் இருக்கிறதாக நமக்கு தகவல்களும் குறிப்புகளும் சொல்லுது. அப்ப அந்த இடத்துல ஒரு அணை, சரியான அணையை கட்டும் பொழுது ஒரு 100 TMC தண்ணீரை தேக்கி வைக்க முடியும். மேட்டூர் அணையில இருக்கக்கூடிய, ஸ்டான்லி அணையில இருக்கக்கூடிய நதி ரொம்ப அந்த டிஸ்ட்ரெஸ்னு சொல்லுவாங்க, அந்த லெவலுக்கு ரொம்ப குறைவாக போகும் பொழுது இந்த ராசி மணலில் இருக்கக்கூடிய தண்ணீரை திறந்து விட்டால் அது மேட்டூருக்கு விவசாயிகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும். குடிநீர் மற்றும் இதர தேவைகளுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த திட்டத்தினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. இது 61ல இது அடிக்கல் நாட்டப்பட்டதாகவும் செய்திகள் சொல்லுது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்துல இந்த விஷயம் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வந்த போது அவரும் முயற்சி எடுத்து அது நடவாமல் போக, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உச்ச நீதிமன்றத்துல இந்த மாதிரி ஒரு திட்டமே எங்க அரசாங்கத்துல இல்லை என்று சொன்னது டெல்டா பாசன விவசாயிகளினுடைய வயிற்றில் அடிக்கின்ற வேலையை இந்த திமுக விளம்பர அரசாங்கம் செய்திருக்கிறது என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய இந்த அறிக்கையின் மூலமாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். தமிழகத்தை பல்வேறு வகையில் பல்வேறு தருணங்களில் நம்முடைய உரிமையெல்லாம் போவதற்கு தங்களுடைய சுயலாபத்துக்காக காட்டி கொடுத்து மக்களுடைய வயிற்றில் அடித்து வஞ்சிக்கின்ற வேலையை திமுக செய்து வந்திருக்கிறது என்பதைத்தான்
அவங்க சொல்லியிருக்காங்க. அதுலயும் மிகுந்த ஒரு ரொம்ப அரசியல் ரீதியாக சாட்டமாக எதுவும் சொல்லாமல் மிக ஒரு நிதானமாக கவனமாக வார்த்தைகளை பிரயோகித்து இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை என்ன, உடனடியாக இந்த ராசி மணலிலே அணை கட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை விவசாயிகளின் நலனை கருத்திலே கொண்டு இந்த விளம்பர திமுக அரசு முன்னெடுக்க வேண்டும் என்பதை கண்டிப்பா புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்காங்க. சரி, நீங்க அடுத்த கட்டத்துல வாங்க, நம்ம மேல இளந்தமிழ் ரொம்ப சிறப்பாக நிறைய தகவலை சொன்னீங்க. இந்த பிரச்சனை எப்படி 60க்கு அப்புறம் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யலை, அம்மையார் சசிகலா அவர்கள் ஒரு புத்திசாலித்தனமாக வார்த்தைகளை கடுங்கோட்பாடாக இல்லாமல் விவசாயிகள் மக்கள் நலனாக சொன்னதை பேசுனீங்க. நம்ம ரெண்டாவது பேசுவோம். திரு இளந்தமிழ் ஆர்வலன், நம்ம இப்போ ரொம்ப தெளிவாக அரசுகளை வந்து என்னென்ன செய்யணும், என்னென்ன ப்ராப்ளம்னு பேசுகிறேன். இப்படி ரெண்டாவது கட்ட கருத்தை ஐயா வைங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா தன்னுடைய பதிவுல இந்த ராசிமணல் அணைக்கட்டு மூலமாக தமிழக விவசாயிகள் என்னென்ன பலன்களை பெறுவார்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த அணைக்கட்டு கட்டப்பட்டால் ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடகத்திடம் நாம் தண்ணீருக்காக கையேந்தி நிற்க வேண்டிய நிலை மாறும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. சம்பா சாகுபடி செய்வதற்கு போதுமான தண்ணீர் கிடைப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும், மின்சார தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு கர்நாடகம் உச்சநீதிமன்ற உத்தரவை மதிக்கல. அவங்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி உறுதி எடுத்துக்கொண்டு நடத்துகின்ற அரசாங்கம் எந்த கட்சி அங்க ஆட்சிக்கு வந்தாலும் தமிழகத்தை வஞ்சிப்பதில் அவங்க மிகுந்த உறுதிப்பாட்டோடு இருக்காங்க. அது மட்டுமில்ல, தண்ணீர் தரமாட்டேன் என்று சொல்லுவதோடு மட்டுமில்லாமல் பழைய ஒப்பந்தங்களுக்கு மாறாக, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக, காவேரி அந்த ட்ரிபியூனல் உத்தரவுக்கு மாறாக அவங்க வந்து இந்த கல்டிவேஷன் ஏரியா, அதாவது அந்த சாகுபடி செய்யக்கூடிய நில அளவை வந்து மிக அதிகப்படுத்தி கொண்டு போற ஒரு அநியாயத்தை செய்யறாங்க. அதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதே நேரத்துல தண்ணீரை அவர்கள் பொறுப்புணர்ச்சியோடு செலவழிக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது. அங்க மிக வேகமாக நகரமயமாக்கப்படும் பொழுது வேற வந்து குடிநீருக்கான வேற திட்டங்களை உருவாக்காமல் நாங்கள் காவேரியை நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி தமிழகத்தை வஞ்சிப்பது வந்து மிகுந்த மோசமாக இருக்கிறது என்கிறது தான் புரட்சி தாய் சின்னம்மா தன்னுடைய பதிவுல கோடிட்டு காமிச்சிருக்காங்க. எனவே திமுக தலைமையிலான இந்த அரசாங்கம் கூட்டணி கட்சி, அவங்க மத்தியில் ஆட்சியில் இருந்தாலும் சரி, கர்நாடகத்தில் அவங்களுடைய கூட்டணி கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, தமிழக விவசாயிகளுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு, காவிரி நதிநீர் பங்கீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உரிமையை பெறுவதற்கு எந்த வேலையும் அவங்க சரியா செய்யறதில்லை அப்படிங்கிறத புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மிக சரியாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இவங்க இந்த தண்ணீரை பெறாமல் தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் நிலையில் ராசிமணல் அணை திட்டத்தை முன்வர வேண்டும் என்பதை ஒரு வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக சொல்லியிருக்காங்க. திமுக தலைமையிலான இந்த அரசு டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மின் தேவைக்கு இது உதவிகரமாக இருக்கும், அதையும் நீங்க கருத்தில கொண்டு இந்த ராசிமணல் அணை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இன்னும் சொல்ல போனா இப்ப காவேரி நதிநீர் பங்கீட்டில் இருக்கிற சிக்கல்னால தமிழகத்தில் இருக்கக்கூடிய 25 மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், அதை சார்ந்திருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மக்களுடைய விவசாயிகளுடைய குடிநீர் தேவையும் அந்த விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரும் பாதிப்படையுது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல திமுக எந்தவித அக்கறையும் செலுத்தாமல் இவங்க இப்படி அமைதியாக இருப்பதற்கு என்ன காரணம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஆற்றில் அந்த பெருகி வரக்கூடிய தண்ணீரை கடலிலே சென்று சேருகின்ற வீணடிக்கின்ற அந்த வேலையில மணல் கொள்ளைக்கு இவங்க மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விவசாயிகளை வஞ்சித்து பணம் பண்ணுவதில் கவனம் செலுத்துகிறான்றா என்பதை நான் ரொம்ப கவலையோடு பார்க்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வலியுறுத்தி சொல்லி இருப்பதை போல இந்த ராசிமணல் அணைக்கட்டு திட்டத்தை திமுக முழு மனசாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்பதை என்னுடைய நிறைவு கருத்தை நான் சொல்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப சிறப்புமிக்க கருத்தை ரொம்ப அழகா பயாஸ் இல்லாமல் சொல்லியிருக்கீங்க. ஒரு பேச்சாளராக அரசுக்கு தனது கருத்தை திரு இளந்தமிழ் வைத்திருக்கிறார்.